ஹலோ குட்டீஸ், நான் தான் உங்க ரிஜோ அக்கா. 20 வசனம் படிச்சு முடிச்சிட்டீங்களா? ஏசப்பா கிட்ட பேசுனீங்களா? இன்னைக்கு நம்ம 21ஆம் வசனம் படிக்க போறோம் குட்டீஸ். 20 வசனம் திரும்ப திரும்ப சொல்லி பாருங்க. ஏசப்பா கிட்ட பேசிக்கிட்டே இருங்க. ரொம்ப சீக்கிரமே நம்ம படிச்சு முடிச்சிடலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பகுதி புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. என்ன குட்டீஸ், கர்த்தருடைய கிருபை டெய்லி நமக்கு கிடைச்சிட்டு இருக்கு இல்லையா? அவருடைய இரக்கம் இல்லாம நம்மளால ஒரு காரியம் கூட செய்ய முடியாது. நம்ம என்ன தப்பு பண்ணாலும் எல்லாத்தையும் மன்னிச்சுட்டு நமக்கு இரக்கம் காட்டுறாங்க இல்லையா? அவங்களுடைய இரக்கத்தினாலதான் நம்ம ஒவ்வொரு நாளும் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லைங்களா? 2வது தடவை வசனத்தை சொல்லலாமா? நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. புலம்பல் 3:22. வாங்க குட்டீஸ், என்னோட கூட சேர்ந்து 3வது தடவை சொல்றீங்களா? நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. புலம்பல் 3:22. ஜெபம் சொல்லிடலாமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பு நிறைந்த ஆண்டவரே, இன்றைய நாளிலும் நீர் அருமையான வசனத்தை கொடுத்தமைக்காக உமக்கு நன்றி செய்கிறோம். ஆம் தகப்பனே, உம்முடைய கிருபையினாலே நாங்கள் நிர்மூலமாகாதிருக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு நாளும் உம்முடைய கிருபையும் உம்முடைய இரக்கமும் எங்களை வழிநடத்திருள வேண்டுமாய் எங்கள் நாதர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். குட்டீஸ், 20 வசனம் சொல்லி சொல்லி பாருங்க. ஏசப்பா கிட்ட பேசிக்கிட்டே இருங்க. மீண்டும் ஒரு வசனத்தோட உங்களை சந்திக்கிறேன்.